அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபியுங்கள். அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த பல வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அதில் நாம் என்ன தியானித்தோம்னா, இருளின் ராஜ்யத்தில் எப்படி மக்களை அடக்குது, ஒழிக்குது பிசாசு அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தியத்தை அறியாதபடி, இறைவார்த்தையை வாசிக்காதபடி, இறைவார்த்தையை வாசித்தாலும் கேட்டாலும் அதை புரிந்து கொள்ளாதபடி, ஒருவேளை புரிந்தாலும் அதற்கு கீழ்ப்படியாதபடி, கீழ்ப்படிந்தா கூட எதையாவது பயமுறுத்தி அதை கொடுத்து இதை கொடுத்து இறைவார்த்தையை வாழ்வாக்காதபடி இந்த பிசாசு கண்டினியூஸாக முயற்சி பண்ணி மனிதர்களை அழிக்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது அறியாமை தான் பிசாசு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். மனிதனுக்கு அறியாமை கொடுக்கணும், அவன் கடவுளை பற்றி புரிஞ்சிடக்கூடாது, அதுக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது என்று சொல்லி பிசாசு மிக ஆழமான ஒரு வெப்பனை பயன்படுத்துது, இக்னோரன்ஸ். ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தில் எது வெப்பன் அப்படி என்று சொன்னால் அறிவு, இறைவார்த்தை குறித்த அறிவு. அந்த அறிவு இருக்கிறவங்க வாழ்ந்து விடுவார்கள் என்று சொல்லி கடந்த வாரம் ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு உதாரணம் காட்டினேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது பிசாசு என்ன செய்யுதுன்னா, மனுஷனுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஃப்ரைல்ட்டி என்று சொல்வார்கள். ஜென்ம பாவம் போயிடுச்சு, ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய உணர்வு அவனுக்குள்ளே இருக்கு. ஒரு கண்ணால் எதையாவது பார்த்துட்டானா அதை குறித்து உணர்ச்சி வசப்படுறான், காதால் கேட்கும்போது வேதனைப்படுறான், அல்லது வாயால் கோவப்பட்டு தவறான வார்த்தைகளை சொல்லிடுறான். இச்சை பாவங்களோ, சிற்றின்ப நாட்டங்களோ, பெருமையோ, அல்லது எதையாவது ஒரு ஐடல் வர்ஷிப்பை செஞ்சால் நல்லா இருக்கலாம், இப்படின்னு மனுஷனுக்கு பலவிதமான பலவீனங்கள், ஹியூமன் வீக்னஸஸ் என்று சொல்ல வேண்டும். அந்த பலவீனங்களை தான் இந்த பிசாசு பயன்படுத்தி அவனை பாவம் செய்ய வைத்து அறியாமைக்குள் தள்ளுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது இறைவசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமே அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. திருடர் அப்படிங்கிறத அது பிசாசு தான் கடவுள் சொல்கிறாரு, டெவிலை சொல்கிறாரு, ஈவிலை சொல்கிறாரு. The devil comes to your house only in order to steal, in order to kill, in order to destroy your entire territory. அப்போது உங்கள் பிசாசு இந்த உலகத்துக்கு வந்தது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர்றது, நல்ல பிள்ளை மாதிரி நடித்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே குடிவரியை கொண்டு வருவது, அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையை கொண்டு வருவது, அல்லது பாவம் செய்ய தூண்டுவது, இது எல்லாம் எதுக்குன்னா உங்களை பயங்கரமான வளர்ச்சி மிகு ஆளாக கொண்டு வரத்துக்குள்ள. ஒரு வேளை உங்களை பெரிய ஆளாக ஆக்குச்சுன்னா உங்களை வச்சு திருச்சபை அழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுதுன்னு அர்த்தம். அல்லது ஒரு வேளை நீங்கள் கஷ்டம் இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம் நிறையா கொடுக்குதுன்னு அர்த்தம்னா, தவறான வழியில் கொடுக்குதுன்னா, இந்த இந்திய தேசத்தை அல்லது தமிழ்நாட்டை ஒழிக்கணும், கரப்ஷன் கொண்டுட்டு வரணும், இதெல்லாம் அழிக்க முடியாத ஆற்றல்பா அப்படின்னு உலகத்தார் நினைக்கணும் என்பதற்காகத்தான் அது செய்கிறது. அப்போது பிசாசு அவனுடைய ராஜ்யம் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் திருடும், எல்லாத்தையும் கொலை செய்யும், எல்லாத்தையும் அழிக்கும். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, யோவான் 10:10 கடவுள் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆனால் நான் வந்ததோ நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டும், அதுவும் நிறைவாழ்வை பெரும்பொருட்டும் வந்துள்ளேன். நல்ல ஆயர் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார் அப்படிங்கிறார். இந்த மக்களுக்காக பிசாசு எதையுமே கொடுக்கறதில்ல. he is not a giver but he is a taker. நம்மள்ட்ட இருக்கிற சமாதானத்தை எடுத்துறோம், சந்தோஷத்தை எடுத்துறோம். he doesn't give anything. எல்லாத்தையும் எடுத்துட்டு சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் எடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்தவொடனே நமக்கு சோகம், வேதனை, கலக்கம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வர ஆரம்பிச்சிடும். பிசாசு எதையாவது ஒன்று நன்மையை நம்ம வாழ்க்கையில் கொடுத்ததே கிடையாது. பிகாஸ் he cannot create anything. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது இங்கே இந்த இருளின் ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் அல்லது த கிங்டம் ஆஃப் டெவில், பிசாசின் ராஜ்யம் 3 பயங்கரமான காரியங்களை செய்யுது. ஒன்று, திருடுது, இட் இஸ் ஸ்டீலிங் ஃப்ரம் அஸ். ரெண்டாவது, இட் இஸ் கில்லிங் அஸ். மூணாவது, இட் இஸ் டெஸ்ட்ராயிங் அஸ். இப்போது திருடுறதுன்னா எதை திருடுது?
அன்பான சகோதர சகோதரிகளே, ஸ்டீலிங் பீப்புள் ஃப்ரம் காட், கடவுளோடு உறவு கொள்கிற, கடவுளை நோக்கி போகிற மக்களை தான் அது திருடுது. நாம் சொன்ன ஏற்கனவே எப்படி திருடுதுன்னா, நமக்கு கடவுள் கொடுக்கிற வார்த்தைகளை, கடவுள் கொடுத்திருக்கிற டாக்டரின் சத்தியங்களை, கடவுள் கொடுத்திருக்கிற மீட்பின் திட்டத்தை நம்ம புரிஞ்சிக்க கூடாது. We should not understand the plan of God. We should not understand the love and grace of God. கடவுளுடைய கிருபையை, அன்பை, இரக்கத்தை புரிஞ்சிக்க கூடாது. பரிசுத்தாவி எதுக்கு வந்தாரு, என்ன செய்கிறாரு நம்ம புரிஞ்சிக்க கூடாது. ஏசப்பா சிலுவையில் மரித்து தொங்கினாரு, என்ன செஞ்சாரு நம்ம புரிஞ்சிக்க கூடாது. இயேசு உயிர் தெழுந்தாரு நம்ம புரிஞ்சிக்க கூடாது. இயேசு என் பாவங்களை மன்னிச்சாரு புரிஞ்சிக்க கூடாது. இப்படித்தான் பிசாசு எந்த சத்தியத்தையும் புரிஞ்சிக்க முடியாதபடி சந்தேகத்தை கொண்டு வரும், அல்லது செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைக்கும், இல்லை வேற ஏதாவது பண்ணி பயத்தை உண்டு பண்ணி அந்த கடவுள் கொண்டு வந்த மீட்பின் திட்டத்தை, ஒட்டு மொத்தத்தில் அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சிக்க கூடாது, அவரோட உறவு வச்சுக்க கூடாது. இதே போலத்தான் கடவுளுடைய பிள்ளைகளை, கடவுளுடைய குழந்தைகளை கடவுளிடமிருந்து திருடுவது தான், நாம் கடவுள்கிட்ட போகாதபடி திருடுவது தான் அதனுடைய பிசாசுடைய மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, விவிலியம் மிக தெளிவாக பிசாசின் ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது. திருவெளிப்பாடு புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது இறைவசனம், அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. எதை? பிசாச, அதனுடைய ராஜ்யத்தை. அழகு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் ஆதாம் ஏவல் வழியாக தோன்றிய பாம்பு உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகத்துக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்தமாக பிசாசனுடைய ஆதிக்கம், பிசாசனுடைய அந்த ஆற்றல், நம்மை தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த பிசாசின் வல்லமை ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் ஒழிக்கப்படும். 100% இட் வில் பி கம்ப்ளீட்லி இவாக்குவேட்டட் ஃப்ரம் அவர் பிரசன்ஸ். அது 2ஆம் வருகையின் போது நடக்கிறது. ஆனால் முதல் வருகையின் போது பிசாசு அதனுடைய ஆரவாரங்களை, ஆற்றலை சிலுவையில் அடித்து கொன்று போட்டார். அதுக்கு எந்த வல்லமை இல்லை, வலிமை இல்லை. அதனால தான் நம்ம மெதுவாக சொல்லி, தவறானதை பார்க்க சொல்லி, தவறானதை பேச சொல்லி, தவறானதை வெளியிலிருந்து இன்ஸ்டிகேட் பண்ணி நம்ம பாவம் செய்ய வைத்து நம்மை அழிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது so as not to lose the people he has stolen, he attempts to snatch away the word of God. அப்போது கடவுளிடமிருந்து தான் பிடுங்கணும், அதை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாம் இறை வார்த்தைகளை அறியாதபடி நம்மை பார்த்து கொள்ளுகிறது இந்த பிசாசு. அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரமும் இந்த திருடுறது பாருங்க, இறைவார்த்தையை தான் திருடுது. இறைவார்த்தை குறித்த வெளிச்சத்தை திருடுது. இறைவார்த்தையின் சத்தியங்களை திருடுது. பரிசுத்தாவி யாரு? பரிசுத்தாவி நமக்கு மகிழ்ச்சி தராரு, வரங்கள் அப்படின்னா அதை பற்றி பேசக்கூடாது. அந்நிய பாஷைனா ஐயோ அதெல்லாம் தேவையில்லை, நீ உனக்கு தான் தமிழ் மொழி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, அதே எதுக்கு பேசுகிற? இப்படி தான் பல பிசாசனுடைய ஏஜெண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி தான், ஊழியக்காரன் இருந்தாலும் சரி தான், சாதாரண ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி தான், வயசான தாத்தாவை இருந்து ட்ரெடிஷன் தான் முக்கியம், அல்லேலூயா சொல்லக்கூடாது, பிரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது, சத்தம் போட்டு ஜெபிக்கூடாது, கை தட்டக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க எல்லாமே சாத்தானுடைய ஏஜென்ட்டுகள் தான். அமைதியாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக இருக்கணும், ஆரவரித்து எல்லா உடல் உறுப்புகள் அத்தனையும், தாவீது அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தட்டி ஊதி கீபோர்டு போட்டு அப்படி ஆண்டவரை ஆராதித்தார். ஸோ அப்படி அத்தனை உறுப்புகளும் கடவுளை ஆராதிக்கணும். இங்கே தட்டக்கூடாது, ஊமையாக இருக்கணும், அமைதியாரு அப்படின்னா இதெல்லாம் பிசாசுடைய ஏஜெண்டுகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது கடவுளை மேன்மைப்படுத்தணும், உயர்த்தணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரு விடுதலை? கடவுளே சொல்கிறாரு. யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 27 மிகப்பெரிய ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன, நான் அவற்றுக்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன் அப்படிங்கிறார். எந்தவித ஆபத்து விபத்து வராமல் அவர் பாதுகாக்கிறார். அப்போது கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறை வார்த்தை இல்லாமல் கடவுள் பேசின வார்த்தைகள், நம்மை பற்றி உங்களை பற்றி பேசின அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இல்லைன்னா கடவுளுடைய சத்தத்தை நம்ம எப்படி கேட்க முடியும்? அவருடைய ஆடுகள் நம்ம அவருடைய குரலுக்கு எப்படி செவி கொடுக்க முடியும்? அவருடைய குரல் தெரிஞ்சாதானே, வார்த்தை என்னன்னு தெரிஞ்சாதானே அவருடைய குரல் கேட்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது நம்முடைய வாழ்க்கையை இழக்காமல் இருக்கணும்னு சொன்னால் அவருடைய குரலை கேட்கணும். குரலை கேட்க வேண்டும் என்று சொன்னால் விவிலியத்தை தினமும் படிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது இறைவார்த்தை திருடுது. இறைவார்த்தை திருடுறதுனால நமக்கு எல்லாமே போயிடும். ரெண்டாவது, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கொலை செய்கிறது.
1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது, அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள். வெறும் விழிப்பா இருக்கிறது முக்கியம் இல்லை, கண்ணு முழிச்சிட்டே இருக்கிறது முக்கியம். அறிவு தெளிவு வேணும். நமக்கு இறைவார்த்தை இதுதான் சொல்லுது, இந்த இடத்துல போகக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. இந்த ஞானம் நமக்கு வேணும். அறிவு தெளிவோட விழிப்பாய் இருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிந்து கொண்டிருக்கிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகில் எங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்குறார். எல்லாரும் இப்படி தான் அந்த அழகையினுடைய கொலைக்கு அழகை கொன்று போடுகிறது. ஏன் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க? இறைவார்த்தை வாசிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல. எதையோ ஒன்று, நானும் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய மனுஷன், ஏதோ தாழ்ச்சிங்கிறாங்க, பண்புகள் இருக்குது, இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். பட் கடவுள் பேசின அந்த வார்த்தைகளை வாசித்து பரிசுத்தாவின் துணையோட தியானித்து அன்னை மரியாதை போல நம்முடைய வாழ்க்கை அந்த இறை வார்த்தைக்கு இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னாங்களே, அந்த அன்னை மரியாள் தான் இதை கரெக்டாக புரிஞ்சிட்டு செஞ்சுருக்கிறாங்க. இதைத்தான் நாம் செய்யணும் பாருங்க. அப்போது யுவர் எனிமி த டெவில் ஃப்ரால்ஸ் அரவுண்ட் லைக் அ ரோரிங் லயன் லுக்கிங் ஃபார் சம்மன் டு டேவர். யாரையாவது விழுங்கலாம், யாரையாவது கொல்லலாம், யாரையாவது அழிக்கலாம், பொய் சொல்லி அவங்கள சாக வைக்கலாம், பொய் சொல்லி ஆத்மாவை அழிக்கலாம். கொலைன்னா அப்படியே கழுத்து அறுத்து ரத்தம் ஓடுறதில்ல, அவங்க ஆவிக்குரிய ஆத்மாவை அழிக்கிறது, அவங்களுடைய ஸ்பிரிட்டை கடவுளோட உறவு கொள்ளாமல் அழிக்கிறது, அவங்களுடைய வாழ்வை கொலை செய்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கொலை அப்படின்னா என்ன செய்கிறது? இறைவார்த்தை திருடி என்ன செய்கிறது அப்படின்னா, நம்மையே நம்ம செல்ஃப் ஹார்ம் என்று சொல்லுவோம். நம்மையே நம்மை வருத்திக்க வைக்கும், நம்மையே நம்ம கல்லால் அடிக்க வைக்கும், நம்மையே நம்ம சாட்டையால் அடிக்க வைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது டெவில் என்ன பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரத்தில் லேகியோன் என்கிற பேய் பிடிச்ச ஒரு மனுஷனை பார்க்கிறோம். 5:1 அவர்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து கெரசனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீயாவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். பல பேய், ஆயிரக்கணக்கான பேய். கல்லறைகளை அம்மனிதன் உறவிடம், நாத்தம் பிடிச்ச இடம் தான் அவன் வாழக்கூடிய இடம். பாருங்களேன், நாமளும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, நாத்தம் பிடிச்ச இடம் தான். பாவம், தீமை, குடிவெறி, சாராய கடை, இப்படி விபச்சார இடம், இப்படி நாத்தம் பிடிச்ச இடம். வீடு கூட சுத்தமாக இருக்காது பாருங்கள், நம்ம வீடெல்லாம். இப்படி தான் நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கோம் பாருங்களேன். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கட்டி வைக்க முடியவில்லை. பாருங்க, எவ்வளோதான் சொல்லி பார்ப்பாங்க மனைவி, குடிக்காதையா, குடிக்காமல் இருக்கமா, டெய்லி குடிச்சிட்டு அங்கே இங்கே சண்டை சச்சரவு, மாமியார் மருமகனுக்கு சண்டை, யார் எத்தனை கவுன்சிலர் போனாலும் சரி பண்ண முடியாது, டைவர்ஸில் போய் நிற்பாங்க. சண்டை சச்சரவுகள், பிளவுகள், நம்பகத்தன்மை இல்லை. எதையும் நீ கட்டி வைக்க, எந்த வார்த்தையை சொன்னாலும் அவங்கள கட்ட முடியாது. பசியை சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதை கட்டி வைக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, செல்ஃப் கண்ட்ரோலே அங்கே இருக்காது. அன்பான சகோதர சகோதரிகளே, எவராலும் அப்படியே கட்டி வச்சாலும் விலங்குகளை தகர்த்தெறிந்தார். நீ என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, நான் எப்போ சாப்பாடு தான் எனக்கு கடவுள், விபச்சாரம் தான் எனக்கு கடவுள், விபச்சாரம் தான் எனக்கு சாப்பாடு. இப்படி அந்த பாவத்திலே ஒழுந்து கொண்டிருப்பான் பாருங்க, துர்நாற்றம் வீசிக்கொண்டிருப்பாங்க. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளில் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருப்பார். யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் புலம்பிட்டு வரதால் என்ன இன்னைக்கு பிரயோஜனம்? கவுன்சிலிங் போகிறோமே, நாம் இன்னைக்கு மனமாற்றம் அடைஞ்சால் எது கவுன்சிலிங் போக வேண்டும்? இன்னைக்கு கவுன்சிலிங் மனமாறாத அத்தனை கேஸ் இருக்கு இன்னைக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் தம்மையே கற்களால் காயப்படுத்தி கொண்டிருந்தார். தன்னையே அடிச்சுக்கிறான், நான் சரியில்லை, மோசம், நான் ஒரு குற்றவாளி, முன்னாடி நான் பாவம் செஞ்சேன், 16 வயசில் பாவம் செஞ்சேன், நான் ஒரு குற்றவாளி, நான் வாழ தகுதி இல்லை, என்னையே அடிச்சுக்கிறது, என்னால் பாட முடியாது, என்னால் துதிக்க முடியாது, என்னால் இந்த படிக்க முடியாது, என்னால் ஓட முடியாது, என்னால் நான் அழகு இல்லை, நான் மோசம், நான் கருப்பாக இருக்கேன், கொட்டையாக இருக்கேன், நெட்டையாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், பல்லு பெருசாக இருக்குது, என் ஜாதி மோசம். இப்படி நம்மையே நம்ம துன்புறுத்திக்கிறோம் பாருங்க. செல்ஃப் அஃப்ளிக்ஷன், செல்ஃப் ஹார்ம் பண்ண வைக்கும் இந்த பிசாசு. இறை வார்த்தையை உங்களிடமிருந்து எடுத்துட்டாவே நாம் நம்மையே சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, கோத்தரம் சரியில்லைன்னு சொல்லி வேதனைப்படுத்தி கொண்டிருப்போம். மூன்றாவதாக பாருங்க, இந்த இறை வார்த்தையை நம்மிடமிருந்து எடுத்த உடனே ஒட்டுமொத்தமாக அழிக்குது பாருங்க, டெஸ்ட்ராய்ஸ். அப்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு பாருங்க. சுனாமி வந்தால் எப்படி அந்த ஏரியா ஃபுல்லாக அழிஞ்சு போகுது, அப்படி தான் இந்த பாவம் நம்மை அழிக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நிறைய குருக்கள் இருக்காங்க, தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கக்கூடிய, உயிரை தியாகம் செய்யக்கூடிய மார்டைர்ஸ், புனிதர்கள், குருக்களாக இருக்கிறாங்க.
குருக்கள் இந்த திருச்சபை பாதுகாக்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க கடவுளுக்காக. ஒருவேளை அந்த குரு 100க்கு ஒரு 4%, 5 குருவோ சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். வாலிப பிள்ளைங்களோட குடிக்கிறாரு, அந்த பசங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்களா? ஸோ வேலியாக இருந்து பயிரை காக்க வேண்டிய அந்த வேலியே பயிரை மேஞ்சா அங்கே எப்படி நல்லா இருக்கும்? இதுதான் டிவாஸ்டேஷன், இதுதான் டெஸ்ட்ராய் பண்ணுறது, அழிக்கிறது. ஒட்டுமொத்தமாக மெயினையே அழிக்கிறது, சபையை அழிக்கிறது, திருச்சபை அழிக்கிறது. ஃபாதர்ஸ்லாம் மோசம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உயிரை கொடுக்குற அருட்தந்தைகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சிஸ்டத்தை பண்ணுவாங்க, அதை பற்றி சொல்லிடுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது ராஜா பாருங்க. தாவீது ராஜா போர் நடந்து கொண்டு இருக்கிறது, பால்கனியில் உட்காந்து ஜாலியாக இருக்கிறாரு. அங்கே அந்த பக்கம் எட்டி பார்க்குறாரு, அங்கே உரியாவின் மனைவி பத்சேபா குளிச்சிட்டு இருக்காங்க. பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அந்த பெண்ணு மேலே ஆசை வந்துடுது. அப்போ அந்த பெண்ணை உடனே சொல்லி ராஜா கூப்பிட்றான், கூட்டிடுவா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பெண்ணோட அவருடைய ஃபோக்கஸ் என்ன? என் மனைவியோட அந்த பெண்ணு நல்லா இருக்கா, அவரோட ஒரு நாள் இருக்கணும். அப்போ இது மட்டும்தான் அவருடைய ஃபோக்கஸ், அது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளாக இருந்துச்சு தாவீதுக்கு. சரி, இன்னும் ராஜா சொன்னால் அந்த பெண்ணு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, கொண்டு போட்டுருவாங்க. உடனே பத்சேபா வந்தாங்க, தவறு செஞ்சாங்க. இவ்வளோதான் அன்னைக்கு நடந்தது. இதை மட்டும்தான் அவர் பார்த்தாரு. இறைவார்த்தை கடவுள் சொன்னார், பிறர் மனைவி விரும்பாதுன்னு சொன்னார். இறைவார்த்தை பிடிங்கிடுச்சு. பிறர் தாரத்தை விரும்பக்கூடாது, பிறர் பொருளை விரும்பக்கூடாதுன்னு எல்லா வார்த்தையும் பிடிங்கிடுச்சு தாவீதுட்ட அந்த பார்வையில். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போது இந்த பெண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுறா, மாசம் ஆயிடுறா. அது தாவீதுடைய பிளானில் இல்லை. அப்போ அந்த பெண்ணு ப்ரெக்னென்ட் ஆன உடனே அதை மறைக்கணும், அது தாவீதுடைய ஃபர்ஸ்ட் பிளானில் இல்லை. அவரை பொறுத்தவரை அந்த பெண்ணோட கற்பழிக்கணும், தவறாக நடக்கணும், அவ்வளோதான். அப்போது அதை மாசமாக இருக்கிறத மறைக்கணும். அப்போ அவனுடைய புருஷன் போரிட்டு கொண்டு இருக்கிறான், அவனை வீட்டுக்கு வர சொல்லி நீ அவளோட படு அப்படின்னு சொன்னால் அவனை பிளேம் பண்ணிடலான்னு பார்த்தாரு. அவன் போருக்கு தான் போவனே தவிர நான் மனைவியோட சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு தாவீதோட நேர்மையாக இருந்தான். அப்போது அந்த நேர்மையாளனை பரிசுத்தமாக என்ன செய்கிறான்? போருக்கு போகிறான். போரில் போய் முன்னாடி நிற்கும் போது இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லி அவன் முன்னாடி நிற்கும் போது அவனை அடித்து கொன்று போடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது கொலைகாரனாக மாறுறாரு, பலரை கொலைகாரனாக மாற்றுறாரு. ஒன்று தான் அவருக்கு பிளான். அந்த பத்சேவின் மனைவியோடைய அழகு தான் அவருக்கு பிளான். நான் அடையணும், அவ்வளோதான். இன்னொருத்த மனைவி இருந்தாலும் அடையணும். ஆனால் வரிசையாக அப்படி பாருங்கள், எத்தனை பாவத்தை செய்ய வச்சு கனெக்டடாக அது சேர்த்து. அது மட்டுமா, அந்த குழந்தை பிறக்குது, அவனும் செத்து போகிறான். அந்த குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்து அதுவும் செத்து போகுது. இதுவும் தாவீதோட பிளானில் இல்லை. அப்போது தாவீதோட சந்ததி பார்த்திங்கன்னா அவன் பிள்ளைங்களே தன் சொந்த தாவீதின் மனைவிகளை வச்சுருக்காங்க. அப்போது ஒரு அண்ணன் என்ன பண்ணுறான்? தன் சொந்த தங்கச்சியை கற்பழிக்கிறான். அப்போது சொந்த தங்கச்சியை கற்பழிச்சிட்டான்னு சொல்லி இன்னொரு சகோதரன் இந்த சகோதரனை கொலை செய்கிறான். அப்போது ஒரு சின்ன பாவம் தான் அது எப்பேற்பட்ட மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போச்சு பாருங்களேன். இதுதான் கொலேட்ரல் ரேவேஜஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த அடித்தளத்தையே நொறுக்கி போடும் அந்த பிசாசு. நம்ம செய்யாது ஒன்றுங்க, இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. இன்னைக்கு இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற குடும்பங்கள் ஒரு பங்கல் எடுத்திங்கன்னா ஒரு 5 குடும்பம், 4 குடும்பம், 10 குடும்பம் தாங்க. 1000-2000 குடும்பம் இருந்தால் பாக்கியெல்லாம் என்ன செய்கிறோம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இந்த வேர்ட் ஆஃப் காட் உயிருள்ளது. அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தோம்னா எந்த பிசாசையும் எந்த தீமையும் நம்ம ஜெயிக்க முடியும். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பொழுக அவர் நம்மிடத்துல கூறுகின்றார். இந்த பிசாசு உலகத்துக்கு வருவது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரா, வேற எதுக்கும் வரல. ஆனா நான் வந்ததோ என் ஆடுகள் வாழ்வு பெறும்படியாக, அதுவும் நிறைவாக பெறும்படியாக, லைஃப் இன் அபண்டன்ஸ், அதை கொடுக்கும்படியா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஏன் ஆடு நீனு, என் குரலுக்கு நீ செவி கொடுக்கணும் அப்படின்னா நீ அழிஞ்சு போக மாட்ட. நீ வாழ்வு பெறுவ, நிலை வாழ்வை பெறுவ, இங்கேயும் நிறை வாழ்வை நீ பெறுவ. எப்படியாக அவர் ப்ராமிஸ் பண்றார், அதை கொடுக்க விழைகின்றார். ஏன்னா அவர் கொடுக்க தான் வந்தார், வாழ்வை கொடுக்கும்படியா தான் வந்தார். ஏன் அவர் வாழ்வை கொடுக்கணும்னா நம்ம அழிந்து போயிருக்கிறோம், வாழ்வற்று போயிருக்கிறோம், மரித்து போயிருக்கிறோம். ஆகவே அவர் வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறார். நம் வாழ்வோடு இருந்தா அவர் எதுக்கு வாழ்வு கொடுக்கணும்? நாம தான் அந்த தீமையினாலே பிசாசினாலே நாம் திருடப்பட்டு கொல்லப்பட்டு அழிந்து போயிருக்கிறோமே. அந்த வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுத்து நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கைய, நிறை வாழ்க்கைய, சந்தோஷத்தை, லைஃப் இன் அபண்டன்ஸ் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கின்றார். ஆனா அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கிறதா? ஏன் இல்ல? ஏன்னா இறை வார்த்தை தெரியல. வாழ்வு தருவது தூய ஆவி. அந்த
தூய ஆவியை தருவது இறை வார்த்தைகள் என்று சொல்லிட்டு யோவான் 6:63 இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனா அந்த வாழ்வு தரக்கூடிய அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக இறை வார்த்தையை நம்ம வாசிப்பது இல்லையே, எங்கிருந்து நமக்கு வாழ்வு வரும்? அதனால்தான் திருடப்பட்டு கொண்டிருக்கிறோம், கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம், இன்னுமாய் அழிவிலேயே கிடைக்கிறோம். இந்த நாள்ல நம்ம திரும்பி வருவோம், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். உன்னுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை நான் தூக்கி எடுக்க தயாரா இருக்கிறேங்கிறார் ஆண்டவர். உன்னே ஒண்ணு கேட்கிறார், விசுவசிக்கிறியா? அவ்வளவுதான். இந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி கரங்களை விரித்து ஒப்பு கொடுங்க. தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து இந்த நாள்ல கேட்டோம். அவர் போட்டது ஒரு சின்ன திட்டம், கடவுளுக்கு விரோதமான ஒரு திட்டம். இறை வார்த்தை அவர் உள்ளத்தில் இருந்து பிடுங்கி விட்டது பிசாசு. இதோ பிறன்மனையை நோக்கினார். இதோ அடுத்தடுத்து 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 ஒவ்வொன்றா பிரச்சனைகள் தொடர்கிறது, சந்ததி சந்ததியாக. ஒரு சின்ன காரியம் தானே, ஒரு சின்ன பாவம் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா? இறை வார்த்தை சொல்லியிருக்கே இதை செய்யக்கூடாது. ஆனா எத்தனை முறை பரவாயில்ல பரவாயில்ல இதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி எத்தனை திட்டங்கள் தீட்டுகிறோம் நம்முடைய அழிவுக்காக. இந்த நேரத்துல கரங்களை விரித்து ஒப்பு கொடுப்போம். நம்ம நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை எப்படிப்பட்ட சிதைந்து போன நிலைமையில இருந்தாலும் சரி, இந்த நாள்ல ஒரு தீர்மானம் மட்டும் எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வாசிப்பேன், தியானிப்பேன், என்ன நேர்ந்தாலும் சரி அதை வாழ்வாக்குவேன். அந்த வாழ்க்கையை விட்டு, வார்த்தையை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து இந்த பாடலோடு ஜெபிப்போமா? இதை ஒரு ஆராதனை நேரமாக, ஜெப நேரமாய் மாற்றிக்கொள்ளுங்க. குடும்பமாய் கரங்களை விரித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பிரசன்னம் நாடி வந்திருக்கிறேன், என்னை நோக்கும் ஐயா, என் வாழ்க்கையை எடுத்து மாற்றுங்கய்யா. மரித்து போன பகுதிகளில் ஆண்டவரே ஜீவனை ஊற்றுமையா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கிற திராணிய அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போம். இயேசுவே, ஆண்டவரே நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் குடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் சுவாமி. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டுப்பா. அப்பா, வாழ்வு தருவது உம்முடைய வார்த்தைகள் என்பதை புரிந்து அப்பா அதன் மீது ஒரு அன்பு, மாறாத அன்பு கொண்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளை வாழ்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. அப்பா, வாழ்க்கையின் பிரச்சனைகளை நினைத்து பயந்து போய் உடைய வார்த்தை விட்டு விலகி போறப்பா, அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் உண்மையே நாடி வருவோம், உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ்வோப்பா. கிருபையாயிரும் சுவாமி. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்குகையில் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்குகையில் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் தீடன் கொள்ளுவேன் நீரிருக்கையிலே.
இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. நிரப்பும் சுவாமி, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய ஆசையினால் நிரப்புங்க அப்பா. மாறாத உம்முடைய கிருபையினால் இணைப்புள்ள ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அப்பா பழையன கழிந்து போகட்டும் ஆண்டவரே, புதிய படைப்புகளாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. அப்பா இறை வார்த்தையின் மேல் கட்டி எழுப்பப்பட்ட கட்டடங்களாய் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே கட்டி எழுப்பப்படுவார்களாக. சுவாமி உம்முடைய வார்த்தையே அவர்களுடைய வாஞ்சையாய் மாறட்டும் அப்பா. தங்களை மறைந்து தங்கள் சித்தத்தை விடுத்து அப்பா உம்முடைய சித்தத்துக்கு ஆமென் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.